கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசு நம்மை தேடி வருகிறவராக இருக்கின்றார். கடல் நோக்கி நதிகள் பாயும், எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் ஏன் நம்மை தேடி வருகின்றார்? குருவிகள் பறக்க அவைகளுக்கு ஏணி வேண்டும் என்றல்ல, மாறாக அவைகள் பறப்பதற்கு ஏணி தேவையே இல்லை. மீன்கள் நீந்துவதற்கு படகு தேவையில்லை. ஆனால் நம் ஒவ்வொருவரையும் தேடி ஆண்டவர் வருவதற்கு என்ன காரணம்? பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் ஆழமாக தியானித்து பார்ப்போம். அன்று ஒரு நாள் ஆண்டவர் பெரும் திரளான மக்களோடு நடந்து கொண்டிருக்கின்றார். எரிகோ வீதியிலே அவர் நடந்து செல்கின்றவர் ஒரு இடத்திலே சட்டென்று நிற்கின்றார். மேலே அண்ணாந்து பார்க்கின்றார். இரு கண்கள் அவரை அத்தி மரத்திலிருந்து ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறதை அவர் கவனிக்கின்றார். உடனே அவர், செக்கேயு, கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், உன் வீட்டிலே நான் தங்கி உன்னோடு கூட உணவு அருந்த வேண்டும், நீ சீக்கிரமா இறங்கி வா என்று அவனை மிகவும் உறுதியோடு மிகவும் ஆர்வத்தோடு ஒரு நண்பனை போல அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சக்கையுக்கு ஒரே ஆச்சரியம். அவன் பணக்காரன் தான், அவன் வரி தண்டுபவன் தான், அவன் எல்லாரை போலவும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பிதான் மரத்தின் மேல் ஏறினான். ஆனால் இயேசு அத்தனை மக்களையும் விட்டுவிட்டு சக்கையுவை பார்த்து, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், நீ கீழே இறங்கி வா என்று அவர் கூறியதற்கு என்ன காரணம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு சக்கையுவை போலதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து கொண்டிருக்கின்றார். என் மகனே, என் மகளே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு வா என்னிடத்திலே, உன்னிடத்திலே நான் பேசுவதற்கு, உன்னிடத்திலே தங்குவதற்கு எனக்கு இடம் கொடு என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் அழைக்கின்றவராக இருக்கின்றார். அநேக நேரங்களிலே நாம் வீட்டை அடைத்து கொண்டிருக்கலாம். இயேசுவோடு பேசுவதற்கு பதிலாக, இயேசுவை அழைப்பதற்கு பதிலாக, நமக்கு இவர்களெல்லாம் நிறைவை தருவார்கள் என்று எண்ணி அநேக மக்களை, அநேக பெரியவர்களை, நமக்கு விருப்பமானவர்களை எல்லாம் அழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு பாருங்கள், சக்கேயு கீழே இறங்கி வா என்று அழைக்கின்றார். உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும், உன்னுடைய வீட்டிலே பல காரியங்கள் இருக்கிறது, பல குறைகள் இருக்கிறதை நான் பார்க்கின்றேன், உன்னுடைய வீட்டிலே சமாதானம் வேண்டும், உன்னுடைய வீட்டிலே அமைதி வேண்டும், உன்னுடைய வீட்டிலே சந்தோஷம் குறைவா இருக்கிறதை பார்க்கின்றேன், உன்னுடைய வீட்டிலே பணக்குறைவு இருக்கிறதை நான் பார்க்கின்றேன், உன்னுடைய வீட்டிலே ஒற்றுமை இல்லாத நிலைகளை நான் பார்க்கின்றேன், குழப்பம் இருக்கிறதை பார்க்கின்றேன். அதையெல்லாம் நான் சரி செய்ய வேண்டாமா? அதற்காகத்தானே உன்னை நான் அழைக்கின்றேன். உன் வீட்டிலே வந்து உன்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஒவ்வொரு மகனையும் மகளையும் பார்த்து அவர் அழைக்கின்றவராக இருக்கின்றார். பாருங்கள், ஒரு முறை இயேசு ஒரு திருமண வீட்டிற்கு நுழைகின்றார். அந்த கானாவூர் திருமணத்திலே அவரும் சீடர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது திருமணத்திற்கு போவதற்கு முன்பாகவே இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் அந்த வீட்டிலே ஒரு குறை இருக்கிறது என்று. அந்த குறையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதும் அவர் அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, அது ஒரு பெரிய திருமணம். அந்த திருமணத்தை ஏற்படுத்தின அந்த தலைவனுக்கு தெரியும், போதுமானது எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன், போதுமானது எல்லாம் நான் அந்த வீட்டிலே, போதுமான ரசம் வந்த விருந்தினர்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் அவன் நினைத்திருப்பான்.
ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்திலே அந்த ரசம் குறைந்து விட போகிறது. அவன் நாணி நிற்க வேண்டியதாக இருக்கும். அவன் சோர்ந்து போவான். அந்த திருமணத்திலே இருக்கிற கலகலப்பும் மகிழ்ச்சி எல்லாம் மறைந்து விடக்கூடியதாக இருக்கிறது. அந்த குறையை நான் நீக்க வேண்டும் என்றால், நான் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அந்த திருமணத்திற்குள் அவர் நுழைகின்றார். அந்த வீட்டிற்குள் அவர் நுழைகின்றார். யார் வீட்டிலே இயேசு நுழைகின்றாரோ அந்த வீட்டிலே இருக்கிற எப்படிப்பட்ட ஒரு குறைவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, அதை அவர் நிறைவு செய்கின்றவராக இருக்கின்றார். ஏனெனில் அவர் நிறைவுள்ளவர், அவர் நிறைவுள்ளவராக இருக்கின்றார், அவர் நிறைவானவராக இருக்கின்றார், அவர் நிறைவிலிருந்து புறப்பட்டு வந்தவராக இருக்கின்றார். அவருடைய நிறைவிலிருந்து தான் நாம் அனைவரும் அருளுக்கு மேல் அருளை நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், அன்றைக்கு அந்த வீட்டிலே இருந்த அந்த அவர்கள் சந்திக்க வேண்டிய அந்த பெரிய அவமானத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கின்றார். அவர்கள் சோர்ந்து போன, அவர்கள் கலங்கி நிற்கிற அந்த நிலைகளில் இருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைக்கும் கூட இயேசு நம்மை நம்மை அழைக்கின்றவராக, கீழே இறங்கி வா, இதுதான் உன்னுடைய நேரம், சீக்கிரமாய் நீ இறங்கி வா என்று நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். திருவெளிப்பாடு 3:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் வாசற் கதவண்டையிலே நின்று கொண்டு, நான் கதவை தட்டுகிறேன், யார் என் சத்தத்தை கேட்டு என் குரலை கேட்டு கதவை திறக்கின்றார்களோ அங்கு அவர்களுடனே சென்று அவர்களோடு கூட நான் உணவருந்துவேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு உன்னுடைய வீட்டு வாயிலிலே நின்று கொண்டிருக்கின்றார். யார் யாருக்கோ கதவை திறக்கின்றாய். உன் கடன் பிரச்சனைகளை அடைக்க மனிதர்களுடைய உதவியை தேடி அவர்கள் உன் வீட்டிற்கு வந்து அவர்கள் கதவை தட்டி உனக்கு பணம் கொடுக்கும் பொழுது அதை நீ திறந்து அதை பெற்றுக்கொள்கிறாய். ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாதபடிக்கு கடனை, அந்த வீட்டு கதவை நீ மூடி வைத்திருக்கின்றாய். நீ சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, அமைதியை இழந்து நீ வீட்டு கதவை அடைத்து கொண்டு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வேறு வகையிலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தின் கதவுகளை நீ திறந்து வைத்திருக்கின்றாய். அதை அடைத்து விடு. இயேசுவுக்கு உன் இதயத்தின் கதவை திறந்து விடு. இயேசுவுக்கு உன் வாழ்வின் கதவை திறந்து விடு. உன் வீட்டிலே இயேசுக்கு இடம் கொடு. உன் வீட்டிலே இயேசு வருவதற்கு, அவர் தங்குவதற்கு, அவர் அமர்ந்து உண்பதற்கு அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்து மகனே, மகளே. ஏதோ அவர் உனக்குள்ளாக வர ஆசைப்படுகின்றார். நான் நிறைவாக இருக்கின்றேன், எனக்கு போதுமான பணம் இருக்கிறது, எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கு வளம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உண்மையிலேயே நீ தரித்திரனாக, செல்வம் இல்லாதவனாக, வறுமையுற்றவனாக, நீ செத்தவனாக இருக்கின்றாய் மகனே. இதோ நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பார்வையாளர் நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனால் நீ உண்மையிலே கண் தெரியாத ஒரு குருடனை போல இருக்கின்றாய். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், உன் கண்கள் காணும்படியாக களிம்பை என்கிட்ட வாங்கிக்கின்றார். உன் வீட்டிற்குள் வந்து நான் உனக்கு என்னுடைய மென்மையான ஆடைகளை கொடுத்து உன்னுடைய ஆடை இல்லாத நிலைகளை நான் மாற்றுகிறேன். நான் செல்வந்தன் என்று சொல்லி நீ வறுமையுற்று இருக்கின்றாய். உன்னுடைய அந்த குறையை நான் நீக்கி போடுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக குறைகளுக்கு மத்தியிலேதான் நான் செல்வந்தன், நான் பலவான் என்றெல்லாம் சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலிருந்து நாம் வெளியே வர முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார், நம்மை தேடுகிறவராக இருக்கின்றார். அவர் நமக்குள் வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். நம் இதயத்தின் கதவை அவர் தட்டி கொண்டே இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நம்முடைய குறைவை மட்டுமல்ல, ஆண்டவர் யார் வீட்டிலே நுழைகிறாரோ, எந்த மனிதனுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து நுழைகிறாரோ அந்த மனிதனை அவர் உருமாற்றுகிறவராக இருக்கின்றார். அந்த மனிதனுடைய வாழ்வை அவர் உருமாற்றுகின்றார்.
அவனுடைய வாழ்விலே இருக்கின்ற குறைகளை மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்திலே இருக்கிற குறைகளை மட்டுமல்ல, தனிப்பட்ட நிலையிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உருமாற்றம், தன்னலம் நிறைந்த அந்த வாழ்க்கை, சுயநலம் நிறைந்த அந்த வாழ்க்கை, பெருமைக்கும் வீம்புகளுக்கும் இடம் கொடுத்த அந்த வாழ்க்கை, பொண்ணுக்கும் பொருளுக்கும் இடம் கொடுத்த அந்த வாழ்க்கை, மனிதனுடைய சாயலாக இருந்த மண்ணுக்கு ஏற்ற இந்த மனிதனுடைய வாழ்க்கை இயேசு வந்த பிறகு ஒரு உருமாற்றம் அடையக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு யார் வாழ்வில் எல்லாம் நுழைந்தாரோ, யாரோடெல்லாம் பேசினாரோ, அவருடைய வாழ்வு மாறக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வாழ்வை அவர் நிறைவாழ்வாக மாற்றி நிறைவான அந்த வாழ்வுக்குள் அவர் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார். நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு எனக்குள் வந்தார். சாதாரண மனுஷனாக இருந்த என்னை, சாதாரண மனுஷியாக இருந்த என்னை அசாதாரண மனுஷியாக மாற்றுகின்றார். அசாதாரண வல்லமை உள்ள மகளாக என்னை மாற்றுகின்றார். ஒரு காலத்திலே இந்த உலகத்திற்கும் உலகத்தின் பலத்திற்கும் பேச்சுக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அதை கடந்த ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். சாதாரண வாழ்க்கைக்கு அழைக்கப்படவில்லை, சாதாரண உலகம் சார்ந்த வாழ்க்கைக்கு அல்ல, அசாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காகவே இயேசு எனக்குள் வர ஆசைப்படுகின்றார். அவர் எனக்குள் வந்தால் என்னுடைய சிந்தனைகள் மாறும், என்னுடைய எண்ணங்கள் மாறும், நான் வேறு மனுஷனாக மாறுகிறேன். அவருடைய இறைத்தன்மைக்குள்ளாக எனக்கு பங்கு கொடுத்து மனித தன்மையிலிருந்து இறைத்தன்மை என்ற அந்த நிறைவான பாதையிலே என்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். தொடர்ந்து நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றாரா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு இருக்கின்றாரா? இயேசுக்கு நான் எந்த இடத்தை முதலிலே நான் கொடுத்திருக்கின்றேன் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு என் வாழ்விலே முதலிடத்தில் இருக்கின்றாரா? அல்லது அவருக்கு கடைநிலையிலே இடத்தை நான் கொடுத்திருக்கின்றேனா? அல்லது அவருக்கு இடமே கொடுக்கவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் வந்தால் எனக்குள்ளாக உருமாற்றம் நடக்கும். ஆண்டவர் வந்தால் எனக்குள்ளாக என்னுடைய குடும்ப வாழ்வு மாறும். ஆண்டவர் வந்தால் நான் ஒரு சாதாரண மனித வாழ்விலிருந்து அசாதாரண மனித நிலைக்கு என்னை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையிலுமாய் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. ஒவ்வொரு மனிதனும் உம்முடைய இறைத்தன்மையிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரே நீர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தீர். உம்முடைய இறை ஆவி ஒவ்வொரு மனிதனையும் ஆளுகை செய்யும் பொழுது அந்த மனிதனை நீர் வேறு மனிதனாக மாற்றுகிறீர். அசாதாரண மனிதர்களாக அவர்களை மாற்றுகின்றேன். மனிதனிடத்திலே இருக்கின்ற இயற்கை பலம், சக்தி, அன்பு, பாசம் எல்லாம் அசாதாரணமான ஒரு நிலைக்கு மாற்றப்படுகிறது தகப்பனே. இதோ இந்த வல்லமையை கொடுப்பதற்காகவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் தேடி வருகிற தேவனாக இருக்கின்றீர். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய புனிதர்களோடு கூட இருக்கிற உறவிலே உம்முடைய விண்ணக அழைப்பிலே எங்களை பங்கு கொள்ள அழைக்கின்றவராக இருக்கின்றீர். தெரிந்து கொள்ள தொல்கிறவராக இருக்கின்றீர். எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறீர். நம்மை ஆராதிக்கிறோம், நமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.